அன்புக்கும் பண்புக்கும் ஆனந்தத்துக்கும் உடைய அன்பர்களே, தினபூமி நேயர்களே, இந்த மாதம் கார்த்திகை மாதம் 17/11/2025 முதல் 15/12/2025 வரை கார்த்திகை மாதம் 29 நாட்கள். இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய சிறப்பு கார்த்திகை சோமவாரம் 5 திங்கட்கிழமை வருது கடைசி நாள் வரைக்கும். கார்த்திகை சோமவாரம் என்பது சிவபெருமானுடைய சிறப்பான ஒரு அபிஷேக ஆராதனை பூஜைக்குண்டான நாட்கள். அதை நாம் சில கோவில்களில் சங்கு வச்சு சங்காபிஷேகம் பண்ணுவாங்க. அதை நாம் அந்த அபிஷேகத்தை பார்க்கும் பொழுது நமக்கு மனம் குளிரும், உடல் சுகம் பெறும், காரியங்கள் சிறப்பாக நடப்பதற்குண்டான அந்த கருணையும் அருளும் சிவபெருமான் நமக்கு கொடுப்பார். அதுபோக இந்த மாசத்துல கார்த்திகை தீபம், பரணி தீபம், அண்ணாமலை தீபம், திருக்கார்த்திகை தீபம் அப்படின்னு அந்த தீப திருநாள், அது 3ஆம் தேதி 4ஆம் தேதி அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள். பௌர்ணமி தீபம், பௌர்ணமி அன்னைக்கு சர்வாலய தீபம், அதுக்கு முதல் நாள் பரணி நட்சத்திரம் பரணி தீபம், பௌர்ணமி தீபம், சர்வாலய தீபம் அப்படின்னு சொல்லி முடிஞ்சா அன்னைக்கு கார்த்திகை தீபம், அடுத்த நாள் பாஞ்சராத்திர தீபம். இதெல்லாம் தீபம். திருவண்ணாமலை தீபம் அப்படிங்கிறது ஒரு டைட்டில். அன்றைய தினம் வீடுகளில் கூடுமான வரைக்கும் தீபாவளி அன்னைக்கு செய்யணும் இதை, ஆனால் யாரும் செய்யறதில்லை. இருந்தாலும் திருக்கார்த்திகை தீபங்கிறது வீடு முழுக்க நாம் சில அலங்காரமாக ஒளி விளக்கை ஏற்றி வைப்பது, அந்த தீபத்துக்கு பூஜை பண்ணுறது, ஆலயங்களில் போய் சர்வாலய தீபத்தில் இந்த அண்ணாமலை தீபம் ஏற்றும் பொழுது சில ஆலயங்களில் சில விசேஷங்கள் நடத்துவார்கள். அதை நாம் போய் கோவிலில் போய் சிவனை தரிசனம் பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். வீட்டை கட்டுங்க, வீட்டுக்கு ஒரு பேர் வைங்க, அந்த வீட்டில் விளக்கேற்றுங்க, அனுதினமும் விளக்கேற்றுங்க. உங்களுடைய காரியங்களெல்லாம் நீங்கள் தடங்களாக இருக்கக்கூடிய காரியங்கள்லாம் நல்ல முறையில் சிறப்பாக இருக்கும். கோவிலில் போய் விளக்கேற்றுறீங்களோ இல்லையோ, வீட்டில் விளக்கேற்றுங்க. வீட்டில் விளக்கேற்றுங்கள். நல்ல ஒரு செல்வமும் லாபமும் நல்ல மகிழ்ச்சியான வாழ்வும் நீங்கள் பெற்று உங்களுடைய ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தோஷத்தை நீங்களே நீக்கிக்கலாம். இந்த கலிகாலம் பிறப்பதற்கு முன்பாக கடவுள் நேரடியாக வந்தார். மகாபாரத கதையை எடுத்துக்கலாம், ராமர் கதையை எடுத்துக்கலாம், இதெல்லாமே எடுத்துக்கலாம். கடவுள் நேரில் வந்தார், சிவனே நேரில் வந்தார். அர்ஜுனனுக்கு அஸ்திரம் கொடுத்தார். சூரியன் குந்தி தேவி சூரியன் அந்த மந்திரத்தை சொல்லி கர்ணன் பிறந்தான். தர்மராஜன் மந்திரன் சொல்லி தர்மர் பிறக்கிறாரு. இந்த மாதிரி பல விஷயங்கள் தெய்வங்களால் நடந்திருக்கு. கிருஷ்ணரே சிவ பூஜை தான் பண்ணுவார், ராமரே சிவ பூஜை தான் பண்ணார். அதுக்கு எடுத்துக்காட்டு சான்று ராமேஸ்வரம். ஆனால் கலிகாலத்தில் கடவுள் நேரில் வரல, நம்ம செய்யக்கூடிய செயல்களில் நான் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்றார். அதுக்குத்தான் இந்த பண்டிகைகள்லாம். சித்திரை 1 வருஷப்பிறப்பு, கண்ணாடி வச்சு பூஜை பண்ணுறது, இது எல்லாமே இது தனியாக ஒரு பதிவே உங்களுக்கு நான் இப்போ இதில் சொல்ல போகிறேன். அதை போல் நீங்கள் இந்த திருக்கார்த்திகை மாதம் 5 சோமவாரம், 5 திங்கட்கிழமை சிவாலயத்துக்கு போய் வழிபடுறது, திருவண்ணாமலை தீபம், பரணி தீபம், கார்த்திகை தீபம், பாஞ்சராத்திர தீபம்னா பெருமாள் கோவிலில் செய்யக்கூடிய அந்த வைகானச தீபம், பாஞ்சராத்திர தீபம். இந்த தீபத்துக்கெல்லாம் கோவிலுக்கு போய் பெருமாளை வழிபடுறது. மகாலட்சுமி அந்த விளக்கில் உட்காருவான், வழிபட்டு வரக்கூடியது. அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கார்த்திகை கடைசி ஒரு 27 தேதிக்கு மேலே சுக்கிரன் அஸ்தமனம். இந்த கார்த்திகை அடுத்தது ஆட்டோமேட்டிக்காக மார்கழி மாதம், அது வரைக்கும் சுக்கிரன் அஸ்தமத்தில் இருக்கு. எந்த ஒரு சுப நிகழ்ச்சியும் முடிவு செய்தல் கூடாது,
திருமணம் நிச்சயிக்க கூடாது. தெற்கு பகுதி வாசல், தெற்கு வாசல் குடியிருக்கக்கூடிய இடத்திலிருந்து தெற்கு பகுதியில் இடம் வாங்குவதோ வீடு வாங்குவதோ அந்த மாதிரி ஐடியா வச்சிருக்கிறவங்க ஒரு மாதம் தள்ளி போடணும். ஏன்னா சுக்கிரன் அஸ்தமன காலத்தில் இதெல்லாம் செய்தால் கொஞ்சம் சிரமம். அது என்னங்கிறது தனி. சுக்கிரன் அஸ்தமனம், குரு அஸ்தமனம்னு 2 இருக்கு. மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அஸ்தமனம் நீடிக்காது, ரொம்ப நாள் கிடையாது. இது 1 மாதம் 1.5 மாதம் வர்றது. குரு அஸ்தமனமும் 1 மாதம் முழுக்க இருக்கு. மற்றதெல்லாம் 10 நாளில் மாறி போயிடும். இப்போ சூரியன் புதன் சேர்க்கை, புதனுக்கு அஸ்தங்கம் கிடையாது. ஏன்னா அது எப்போவுமே ரெகுலராக பக்கத்தில் இருக்கிறது. சுக்கிரனும் பக்கத்தில் இருக்கும். இருந்தாலும் சுக்கிரன் சுபகிரகம். அது அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது நம்ம சுபகாரியங்கள் செய்வதை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் குறிப்பாக எஜுர்வேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், சாமவேதத்தில் இருக்கக்கூடியவர்கள், பிராமணர்கள் கண்டிப்பாக இதை தவிர்க்கணும். குரு அஸ்தமன காலத்தில் ருக்வேதிகள் தவிர்க்கணும் எந்த ஒரு காரியத்தை செய்யும். இப்போ உபநயனம் போடுறது, கல்யாணம் பண்ணுறது, நிச்சயதார்த்தம் பண்ணுறது, இதெல்லாம் ருக்வேதிகள் குரு அஸ்தமன காலத்தையும், மற்றவர்களெல்லாம் சுக்கிரன் அஸ்தமன காலத்தையும் ரொம்ப கண்டிப்பாக பார்க்கணும். சுக்கிரன் அஸ்தமனத்தில் இருக்கும் பொழுது கல்யாணம் பண்ணினா அவங்களுக்குள்ள அந்த இல்லற வாழ்க்கை என்பது கொஞ்சம் கசப்பாக இருக்கும். குரு அஸ்தமன காலத்தில் திருமணம் செய்யக்கூடியவர்களுக்கு பண விஷயத்தில் நிறைய தடுமாட்டம் இருக்கும். கடன் வாங்கி கல்யாணம் பண்ணிடுவாங்க அப்பா அம்மா. அந்த கடன் அடைக்கிறதுக்கு இந்த யார் கல்யாணம் பண்ணாங்களோ அவங்க தான் அந்த கடன் அடைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இது அனுபவத்தில் நான் பார்த்த உண்மை. அதனால இந்த கார்த்திகை மாதம் இந்த விஷயத்தை கடைபிடிக்கும். அடுத்ததாக 12 ராசிகளுக்கு உண்டான பலனை பார்ப்போம். விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த அன்பு, பண்பு, பாசம், கௌரவம், மரியாதை, இது அத்தனையும் வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள் இருக்கோ அத்தனை வார்த்தைக்கும் அதிபதியே இந்த ராசி தான். ராசிக்கு அதிபதி செவ்வாய், ராசியில சந்திரன் நீச்சம், இது எல்லாம் கரெக்டு. இப்போ சூரியன், இந்த மாசத்துல சூரியன் இருக்கு, சுக்கிரன் வந்து சேர்ந்துடுறது, புதன் வந்து சேருது, செவ்வாய் வந்து சேர்ந்து கடைசி கொஞ்ச நாள்ல தனுசுக்கு போயிடுறது. அப்ப ராசி அதிபதி செவ்வாயோட எல்லா இந்த கிரகங்கள்லாம் சேர்ந்து பிரிஞ்சு போகும் பொழுது இப்ப நான் சொன்ன அத்தனை குணாதிசயங்களும் இந்த மாசம் உங்களை எல்லாத்திலையும் ஞாபகப்படுத்தும். அன்பு காண்பிப்பவர்கள்ட்ட அன்பு காண்பிப்பீங்க ஆட்டோமேட்டிக்கா. மரியாதை எதிர்பார்த்திருக்கணும், ரொம்ப நாளா சண்டை போட்டுட்டு இருக்காங்க, மரியாதையே கொடுக்கல, அவங்கள்ட்ட இருந்து விலகிடுவீங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம செய்யற செயலுக்கு நமக்கு ஒரு மரியாதை வேணும்னு நினைச்சு எதிர்பார்க்கறதும் கரெக்ட். நான் சொன்ன இந்த குணாதிசயங்கள் எதுவுமே தப்பு கிடையாது. இந்த மாதத்துல இது அத்தனையும் கலவையாக நவரசம் சொல்றாங்க பாருங்க. இந்த நவரசத்தையே நீங்க புழிஞ்சாகணும், கூட தக்காளி ரசத்தோட சேர்ந்து சாப்பிட்டாகணும். என்ன காரணம்னா கிரகங்கள் கண்ணை மூடிக்கொள்ளும் அல்லது அஸ்தங்கமாகும். இது எல்லாமே இந்த ராசியில இருக்கு. சரி, அப்படி பார்க்கும் பொழுது படிக்கக்கூடிய குழந்தைகள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர், எக்ஸ்ட்ரா விஷயத்துல கவனம் செலுத்துறாங்க. என்ன இந்த காலத்துல செல்போனை தான் வச்சுட்டு இருப்பாங்க, வேற என்ன, எல்லாமே அடிபட்டு போச்சு. அதையும் மீறி சில, அதாவது இந்த போல் வால்ட் மாதிரி உயரம் தாண்டுதல், நீளம் தாண்டுதல், அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த ராசியில அப்படி இருக்கு. சில விஷயங்களை தாண்டி போகக்கூடியவர்கள். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் எடுத்தா படிப்பை தவிர வேற எதுவும் இல்லையா, இருக்கு, நம்ம அதுக்கு ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல நினைக்கக்கூடியவர்கள் அடிப்படையிலேயே வரணும். ஜாதகத்துல சும்மா இருந்தா வெறும் செல்போன் தான். கேமை பார்க்கறத விட அந்த கேமை உருவாக்குற இடத்துல நம்ம இருக்கணும்னு விஷயத்தை நம்ம போய் பார்க்கணும்னா அந்த பார்க்குற இடத்துல இருக்கிற விஷயத்தை நம்மளே செய்யறதுக்கு முயற்சி பண்ணணும். அது இந்த ராசியில உண்டு, பல நபர்களுக்கு உண்டு. அட்லீஸ்ட் சொல்லி கொடுக்குற இடத்துலயாவது இருப்பீங்க. இல்லைன்னா குடும்பத்துல உங்களை கேட்டுத்தான் எந்த ஒரு வேலையும் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரும். இதெல்லாம் இந்த ராசிக்கு பண்பு.
நான் சொன்னேன் இல்லையா, முதல்ல 8 விஷயம், அந்த 8 விஷயத்துல இது ஒரு விஷயம். குணாதிசயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய குண அதிசயங்கள், இந்த குண அதிசயங்கள்ல இது எல்லாமே வருது. அதனால இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மாசத்துல இந்த ராசிக்காரர்கள் சிறு வயதில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு திறமையான நல்ல ஒரு எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய எளிதாக ஈடுபடக்கூடிய சில ஸ்போர்ட்ஸில் போகலாம். ஏன்னா உங்கள் ராசி அதிபதி 2ஆம் இடத்துக்கு போயிடுறாரு. 2ஆம் இடத்துக்கு அதிபதி பர்மனண்டா குரு இப்போ இருக்கக்கூடிய இடம் 9ஆம் இடம், அஷ்டம குருவிலேருந்து கொஞ்சம் மாறி இருக்காரு. அதனால இந்த நேரத்தில் எடுக்கக்கூடிய முடிவு ஸ்போர்ட்ஸில் உங்களுக்கு நன்னா இருக்கும், படிப்பில் நன்னா இருக்கும். நம்ம தான் கட்டப்பட்டு இதை பார்க்கக்கூடிய பெரியவர்கள், இந்த ராசி பலனை பார்க்கக்கூடிய அப்பா அம்மா இருக்கு ஸ்டேஜில் இருக்கிறவங்க, அந்த தகுதி பெற்றவர்கள் கண்டிப்பாக இதை செய்யணும். காலைல எழுந்திரிச்சாச்சு, செல்ஃபோனை எடுத்துட்டாங்க, இந்த ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோனை பார்த்தாச்சு, குளிச்சாச்சு, சாப்பிட்டாச்சு, ஸ்கூலுக்கு போயாச்சு. சாயங்காலம் வந்தவுடனே எப்படா வீட்டுக்கு வருவோம், உடனே அப்பா செல்ஃபோனும் அம்மா செல்ஃபோனும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கே வாங்கி கொடுத்துட்றாங்க. 5-6 வயசு குழந்தைக்கே செல்ஃபோன் தனியாக வாங்கி கொடுக்குறா நீங்கள் அந்த காலம். அப்பா அதை எடுத்துக்கிட்டு அதில் கேம் பார்க்கறது, ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்கறது, அதுலேயே ஒரு கடவுள் பக்தி பாட்டு, ஒரு கடவுள் பாட்டு, ஒரு ஸ்லோகம், இதை பார்க்க மாட்டாங்க. அதை சொல்லிக் கொடுக்க மாட்டோமே நம்ம தான். அடுத்தவங்க யாராவது நம்ம குழந்தைய அப்படி பண்ணு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு தான் கோபம் வந்துருக்கு. என் பொண்ணு என் பையனை எப்படி நீ சொல்லலாம்? இது காலங்காலமாக நடக்கிறது தான். இன்னைக்கு செல்போனு, இதுக்கு முன்னாடி பல விஷயங்கள் அப்படி வச்சுங்க. அதனால படிப்பை விட எக்ஸ்ட்ரா அப்கிரேட் விஷயங்களை பண்ணுறது நல்லது. அடுத்ததாக காதல்ங்கிற விஷயத்தில் யாராவது ஈடுபட்டிருந்தா தயவு செஞ்சு அதை தவிர்த்துருங்க. இல்லை அதை மூடி மறைக்கக்கூடிய விஷயமா பண்ணிடுங்க. குடும்பத்தில் சொல்லி கட்டத்தையும் குழப்பத்தையும் உண்டாக்க வேண்டாம். கோபப்பட்டு சில வேலைகளை செய்வதற்கு காரணமாக இருக்க வேண்டாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள் சிறு வயது முதல் பெரிய வயது வரை இருக்கக்கூடியவர்கள் கூட இருக்கிறவங்ககிட்ட ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களை முன்னாடி காமிச்சு பின்னாடி அவங்க ஏதோ சதி வேலைகள்லாம் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். இதுல யோகமும் இருக்கு. என்ன யோகம்? யாரோ முன்பின் தெரியாதவர்களால உங்களுக்கு ஒரு நல்ல பட வாய்ப்பு, சில தொழில் வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு, நிறைய நேரம், நிறைய நல்ல நேரம். உத்தியோகம் இல்லாமல் இருப்பவர்கள் உத்தியோகத்துக்கு எந்த அளவுக்கு கட்டப்பட்டு ட்ரை பண்ணுமோ அந்த அளவுக்கு ட்ரை பண்ணிட்டே இருங்க. என்னைக்காவது ஒரு நாள் லங்கரை கட்ட மாதிரி, அந்த கேம்பிளிங் மாதிரி வந்து இன்னைக்கு உங்க நம்பர்ல வந்து நிற்கும். உங்களுக்கு அழைப்பு வரும், கன்ஃபர்ம் பண்ணுவாங்க. கண்டிப்பாக சில பேர்களுக்கு இந்த மாசத்துல பர்மனண்டா ஜாப் கிடைக்கும். திருமணமாகாத இருக்கக்கூடியவர்களுக்கு 30 வயது வரை இருக்கக்கூடிய ஆண் பெண்களுக்கு திருமணத்துக்கு உண்டான நிச்சயதார்த்த நேரம். இராணுவம், காவல்துறை இதுல உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மற்றவர்களால வர்ற தொல்லையை விட நீங்களே ஏதாவது ஒரு தொல்லையை உருவாக்குவீங்க. ஜாக்கிரதையா இருங்க. யாருக்கிட்டையும் எந்த விஷயத்திலையும் வாங்கி கொடுக்காதீங்க. அதே போல வேலையில ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ராசியில மெக்கானிக் துறையா இருக்கிறவங்க, ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே மேலதிகாரியுடைய அனுசரணை உங்களுக்கு கிடைக்கும். சில உத்தியோக மாறுதல்கள் கொடுப்பாங்க. உயர் முதலாளி, உயரதிகாரியுடைய சம்மதத்தோட உங்களுக்கு வேற ஒரு இடத்துல உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும், லிங்க்டின் கிடைக்கும். திருமணமாகி கணவன் மனைவி உறவு இந்த ராசிக்கு மட்டும் எப்பவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மாசம் அடுத்த மாசமெல்லாம் மாறி மாதிரிலாம் இருக்காது, ஒரே மாதிரி தான். பிடிச்சா பிடிச்சது தான், பிடிக்கலையா அப்பவும் அதே மாதிரி தான். நான் உனக்கு கீழே தான். இந்த ராசிக்காரங்களுக்கு எதிர் ராசிக்காரர்கள் கீழே தான். நீ என்ன சொல்றியோ அதை நான் கேட்குறேன். எனக்குன்னு ஒரு சொந்த விஷயம் இருக்கா, அதை முடிஞ்சா நான் சமாளித்து பார்க்குறேன், இல்லைன்னா நான் ஓரமாக ஒதுக்கிறேன். இது கரெக்ட்.
ஏன்னா அடிப்படையில் நீங்கள் பிறந்த ஜாதகத்துக்கு என்ன இருக்கோ அதுதான் இங்கே வேலை செய்யும். இந்த மாசமெல்லாம் வேலை செய்யாது. இதில் கூடுதலான ஒரு தகவல் விருச்சிக ராசி மட்டும் என்னன்னா, சில யோகங்கள் இருக்கு. அந்த யோகத்தின் அடிப்படையில் தான் அந்த ராசிக்கு நல்ல விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது. நிறைய பேர் நல்லாவே இருப்பாங்க. அது வேற. இன்னொன்று சொல்கிறோம், கேட்டையில் பிறந்தவங்க கோட்டை கட்டுவாங்க. கேட்டையில் ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அவங்களால இந்த குடும்பம் நல்லா இருக்கும். இதெல்லாம் சில எக்ஸ்ட்ரா கருத்துக்கள்லாம் உண்டு. சந்திரன் நீச்சமான நல்லதுதான். என்ன ஒவ்வொருத்தருக்கிட்டையும் திடீர்னு வேணும், திடீர்னு வேண்டாம், திடீர்னு அன்பு, திடீர்னு எதிரி, திடீர்னு பாசமா பேசுறது, திடீர்னு கண்டுக்காமையே போறது, இதெல்லாம் இந்த சந்திரன் நீச்சமாகறதுனால இந்த ராசியினுடைய அந்த பலன். அதுக்கு மேல தசாபதியில அப்பப்போ மாறும். வெளிநாடு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு, வேலை விஷயமாக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவர்களுக்கு வேலை கிடைக்கும். வெளிநாடு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. குழந்தை பாக்கியம் வேணும் என்பவர்கள் கண்டிப்பாக கல்யாணம் ஆனவங்க ஒரு வருஷம் ஆச்சு, கல்யாணம் ஆகி 1 வருஷம் ஆச்சு, குழந்தை உடனடியாக வேணும்னா ஒன்றும் பண்ணக்கூடாது. நேரா மீனாட்சியை போய் தரிசனம் பண்ணி மதுரை மீனாட்சி கிட்ட வேண்டுதல் வச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய நடக்கும். சும்மா பொதுவாக சொல்லிடுது, திருச்செந்தூர் போனால் குழந்தை பழக்கம், எதிரிகள் இருக்காங்களா, திருச்செந்தூர் போய் சத்திர சம்ஹார ஹோமம் பண்ணு, இதெல்லாம் எல்லா ராசிக்கும் செல்லாது. சில ராசிகளுக்கு தான் செல்லும், புரிஞ்சுக்கணும். செவ்வாய் அதிபலமா இருக்கக்கூடியவர்களுக்கு திருச்செந்தூரே போக வேண்டாம். உங்களுக்கு கீழே தான் எல்லா எதிரிகளும், உங்களுக்கு கீழே தான் எல்லாருமே அடிபடிஞ்சிருக்கணும். செவ்வாய் 1, 5, 9 இருந்தா அப்பப்போ நல்லது, அப்பப்போ கெடுதல், இந்த மாதிரிலாம் இருக்கு. அதனால இந்த விஷயத்துக்கு பாருங்க. வயதானவர்கள் தங்களுடைய, குறிப்பாக 60 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்கள் கண்டிப்பாக பல கோவில்களுக்கு சென்று வருவது நல்லது. 60 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்கள் வீட்டிலேயே கடவுளை வழிபாடு செய்வது நல்லது. மீண்டும் சந்திப்போம்.